சஞ்சு சாம்சனோட ட்ரேடில் நம்ம சிஎஸ்கே டீமுக்கு ஆர்ஆர் டீம் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சஞ்சுவோட மாட்டா இப்போ நம்ம ருத்ராஜா ட்ரேடுக்கு வந்து ஆர்ஆர் டீம் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன, நம்ம சிஎஸ்கே இந்த ட்ரேடை வந்து பண்ணுவாங்களா, நம்ம ஆர்ஆர் டீமில் நம்ம ருத்ராஜா வந்து எதிர்பார்க்கலாமா, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம சிஎஸ்கே வீரரான பத்ரிநாவை இப்போ ஒரு முக்கியமான டீமு ட்ரேடுக்கு வந்து கேட்டிருக்காங்க. அது எந்த டீமு, பத்ரிநாவை சிஎஸ்கே வந்து ட்ரேட் பண்ணுவாங்களா, இந்த ட்ரேடை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் நம்ம சிஎஸ்கே டீமில் இப்போ ஒரு புதிய வீரர் ஜாயின் ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸ் இருக்கு. யார் அந்த வீரர், அவரை நம்ம சிஎஸ்கே எடுத்துட்டு வருவாங்களா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், லைக்கை கொடுத்துங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சிஎஸ்கே எடுத்துட்டு வர போகிற அந்த வெளிநாட்டு வீரர் யாருங்கிறத பார்த்துடலாம். நம்ம பிராவோக்கு அப்புறமா ஒரு தரமான ஆல்ரவுண்டர் நம்ம சிஎஸ்கே டீமில் இன்னும் வந்து செட் ஆகலை. அதுக்கான தேடலாம் நம்ம சிஎஸ்கே வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சில முக்கியமான வீரர்கள் இருந்தாலும் 2026 ஐபிஎல் ஆக்ஷனுக்காக சில முக்கியமான ஆல்ரவுண்டருக்காக நம்ம சிஎஸ்கே போக போகிறாங்களா. யார் அந்த வீரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டானவன் பெரேரா. எம்எல்சி மேட்ச்சில் கலக்கிட்டு இருக்காரு. டிஎஸ்கே டீமில் ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டராக வந்து இருந்துட்டு இருக்காரு. முக்கியமான நேரத்தில் பவுலிங், பேட்டிங், ஃபீல்டிங் அப்படின்னு எல்லாத்துலேயுமே கலக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட இவர் வந்து கீப்பரும் பண்ண முடியும். ஒரு முக்கியமான ரோலை நம்ம டிஎஸ்கே டீமுக்காக வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. ஆல்ரெடி பார்த்துருக்கோம், நம்ம ஜேஎஸ்கே டீம்லேயும் வந்து கலக்கியிருக்காரு. ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே இவருக்காக ஆக்ஷனுக்கு வந்து போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில அப்டேட்டு நம்ம சிஎஸ்கேக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து போயிட்டுருக்கு. டானவனை பொறுத்த வரைக்கும் பவுலிங்லேயும் சில முக்கியமான நேரத்தில் விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. ஸோ இப்போதைக்கு நம்ம டெல்லி டீம் தான் இவரை வந்து ஆக்ஷனில் வாங்கியிருக்காங்க. பெருசாக வந்து பண்ண முடியல ஐபிஎல்ல. ஸோ இந்த தடவை கன்ஃபார்மாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆக்ஷனுக்கு வந்தால் கன்ஃபார்மாக நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ ஒரு குறைவான பிரைஸுக்கு தான் வந்து போவார். எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக இந்த மாதிரி ஆல்ரவுண்டரை வந்து டார்கெட் பண்ணுறது நம்ம சிஎஸ்கேக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். அடுத்து நம்ம பத்ரிநாவை பார்த்துடலாம். சிஎஸ்கேல ஒரு முக்கியமான பவுலராக இருந்துட்டு இருந்தார். அதிக தொகைக்கு சிஎஸ்கே வந்து இவரை ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த சீசன் சரியாக அமையலை. கடைசி மேட்ச்சில் வந்து ஒரு நல்ல கம்பேக்கை வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்ரிநாவை ஜிடி டீம் வந்து ட்ரேடுக்கு கேட்டிருக்காங்க. ரபடாவை சிஎஸ்கேக்கு ட்ரேட் பண்ணிட்டு பத்ரிநாவை வந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி ரிக்வஸ்ட்டை நம்ம சிஎஸ்கே கிட்ட கொடுத்துருக்காங்க. சிஎஸ்கே டீம் இந்த ட்ரேட் ஆஃபரை வந்து இப்போ கேன்சல் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு பத்ரிநாவை ட்ரேட் பண்ணுற பிளான் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ட்ரேட் வந்து கேன்சல் ஆகிருக்கு. நம்ம பத்ரிநாவா மறுபடியும் நம்ம சிஎஸ்கே டீமுக்காக வந்து ஆட போகிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்து நம்ம சஞ்சு சாம்சனோட ட்ரேடை பார்த்துடலாம். ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், சஞ்சுவை கன்ஃபார்மாக சிஎஸ்கே ட்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்னு எக்கச்சக்கமான அப்டேட்லாம் வந்து போயிட்டு இருந்து இப்போ ரீசெண்டாக ஒரு மிகப்பெரிய அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சுவோட ட்ரேடில் நம்ம சிஎஸ்கே அணிக்கு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டை நம்ம ஆர்ஆர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சுவை ட்ரேட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு மாற்று வீரராக ருத்ராஜா வந்து ட்ரேடுக்கு சிஎஸ்கே கிட்ட கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம சிஎஸ்கே எந்த ஒரு பதிலையுமே வந்து சொல்லலை. இப்போதைக்கு சஞ்சுவோட ட்ரேடாக நம்ம ருத்ராஜ் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா கேப்டன், அது மட்டும் இல்லாமல் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாகவும் வந்து செயல்பட வைக்க போகிறாங்களாம். அந்த பிளானில் தான் நம்ம ஆர்ஆர் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ருத்துவை பொறுத்த வரைக்கும் நம்ம சிஎஸ்கே ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் சஞ்சு சாம்சனை கன்ஃபார்மாக சிஎஸ்கே டீமுக்குள்ளே எடுத்துகிட்டு வர்றதுக்கான ப்ராசஸை வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஆர்ஆர் டீமு சிஎஸ்கே கிட்ட ஒரு ரிக்வஸ்ட்டை வச்சிருக்காங்க, ருத்துவை வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரேடு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நம்ம சஞ்சு கன்ஃபார்மாக எல்லோ ஜெர்சியில் வந்து பார்க்கலாம். ருத்துவை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மாக நம்ம சிஎஸ்கே டீமோட கேப்டனாக தான் வந்து செயல்பட போகிறாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் என்னென்ன ட்விஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரில. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம ருத்ராஜா சிஎஸ்கே வந்து ட்ரேட் பண்ணுவாங்களா? நம்ம பத்ரிநாவோட ட்ரேட் ஆஃபராக இருக்கட்டும். இதை பற்றின கருத்தாக மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.